தேவனோடு ஒன்றை தொடர்பு படுத்த நீங்கள் தெரிந்து கொண்டால் அது பெருக ஆரம்பிக்கும். ஏன் நான் தேவனோடு இணைகிறேன்னா, ஏன் எப்போ நான் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க முடியும்னா, என் ஐஸ்வர்யத்தை அவர் ராஜ்யத்தில் அவர் நோக்கத்தில் நான் பகிரும் பொழுது அங்கிருந்து ஒன்று இங்கே வரும். இதுதான் சீக்ரெட்ஸ். என் போட்டு எம்டி. இந்த எம்டி போட்டை இப்போ நான் கனெக்ட் பண்ணுறான். என்ன கனெக்ட் பண்ணுறான்? ஏசு கேட்குறாரு, எப்போ கொஞ்ச நேரம் ப்ரீச் பண்ணோம், உன் போட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? யோசித்து பாருங்க, இவன்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, போட்டு தான் இருக்குது. இப்போ யோசித்து பாருங்க, இவன் பிஸ்னஸ் எல்லாம் லாஸு, ஆனால் இவன் எதை கனெக்ட் பண்ணுறான்னா அவன் போட்டை அதில் கனெக்ட் பண்ணுறான். நான் சொல்லட்டுமா, திருப்பி தரும்போது எம்டியாக தரல. ஏன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன் அபண்டன்ஸ் அல்ல தெரியுமா? நம்முடைய வெல்த்தை தேவனோட கனெக்ட் பண்ண மக்கள் கற்றுக்கல. அது உங்கள் நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவோ தேவனோடு ஒன்றை தொடர்பு படுத்த நீங்கள் தெரிந்து கொண்டால் அது பெருக ஆரம்பிக்கும். என்னுடைய லேண்ட், என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எதையுமே நான் கடவுளுடைய நோக்கத்துக்காக கொடுக்கலாம். ஆமென். அவன் போட்டை கொடுத்தான், இன்னைக்கு வாகனங்களை கொடுக்குறோம், நிலங்களை கொடுக்குறோம், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ப்ரெசன்ஸில் கிங்டமில் தேவனோட நான் கனெக்ட் பண்ணும் பொழுது, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே லேக் இருக்காது. அங்கே லேக் இருக்காதுங்க, லேக்கே இருக்காது. இப்போ படகு அமிலத்தக்கதா, வலைகள் கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை. அப்ப திரள் எங்க உருவாகுதுன்னா, நான் தெய்வீகத்தோடும் தெய்வீக நோக்கத்தோடும் என்னை கனெக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்குது.